இன்னைக்கு அது கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த நாடக காதல்னு சொல்றது, அது நாடக காதல்னா என்ன? ஏன்னா அரசியல்வாதிகள் சிலர் வந்து அதை நாடக காதல்னு சொல்றாங்க, நீங்க அந்த நாடக காதல்ன்றது அதுக்கான அர்த்தம் என்ன? இல்லை உங்களுக்கே தெரியுமா கண்ணா? உங்களுக்கு குழந்தை இருக்க, பாப்பா ஏதாவது இருக்குங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ரைட், சிறப்பு. இல்லை அருந்துகிட்ட குறிப்பாக கேட்க சாரி, பர்சனலாக நினச்சிக்காதீங்க, சும்மா சொல்லுங்கள். என்னென்னா இன்றைக்கி கண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஊரில் அது மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், ஒரு பெத்த அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையே தன் பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு வம்சம், ஒரு வாழ்க்கை, ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது. சரியா? எல்லாத்தினுடைய பெற்றவங்களுடைய கனவுகளே நாளைய தலைமுறைக்கான தேடுதல் தான் அவங்களுடைய வாழ்க்கை. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்களை நம்ம சாமியாக நினைக்கிற காலம்லாம் உண்டு இல்லையா? அதான உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண் பிள்ளையை நீங்கள் கேட்ட அந்த நாடக காதலுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாதுங்க. காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாது. தன் வாழ்க்கையில் தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கையை, சரியான துணையை தேர்ந்தெடுத்தா எந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் ஒத்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அக்கறையின் கோபம் தான், தன் பிள்ளை எங்கேயாவது சீரழிஞ்சிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ பணத்துக்காகவும் வேறு வேறு விதத்துக்காகவும் ஒரு பெண்ணை அடைய நினச்சி வலுக்கட்டாயமாக டார்கெட்டு, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? அந்த டார்கெட்டில் பண்ணக்கூடியது தான் அந்த நாடக காதல். ஸோ அதை தான் நான் இந்த கதையில் சொல்லியிருக்கிறேன். அது மிக ஆழமாக சொல்லியிருக்கேன். செகண்ட் ட்ரெய்லர்ல மூசிகா அப்படின்னு ஒரு கட்சி பேரை ஒருத்தர் குறிப்பிடுறாரு. அதே நபர் வந்து மாட்டுக்கறி அப்படின்ற வார்த்தையும் குறிப்பிடுறாரு. இது வந்து உணவு அடிப்படையிலான, இந்த உணவு தின்பது தொடர்பான அடிப்படை படமா, இல்லைன்னா பன்றிகளையும் ட்ரெய்லர்ல காட்டப்பட்டிருக்கு. இல்ல அதே போல அந்த மாட்டுக்கறின்றது குறிப்பிட்ட மக்கள் தான் சாப்பிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மத ரீதியான படமா, இல்ல தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட்ட மக்களுக்கான படமா, சம்பந்தப்பட்ட படமா? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்குலாம் அது கோபமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாராட்டுவாங்களான்னு? இல்லை, உங்களுடைய உணர்வு நான் புரிஞ்சுக்கிறது. அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லைங்களா? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஒரு குறிப்பிட்ட இருக்கும், அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லைங்களா? என்னென்ன இது எங்களை குறிப்பிட்டு இந்த மாதிரி பண்றாங்க, இல்லை அதில் வார்த்தைகள்லாம் வந்து பார்க்கும்போது வேற ஒரு 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 ராங் தாட் வர்ற மாதிரி இருக்கு அந்த இதில். புரியல நீங்கள்? அதுதான் மேபி இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு கோபமாக வந்தால் அதை நான் பாராட்டேன். ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கலாம் நான் வில்லனாக சித்தரிக்கணுங்கிறது நான் சொல்கிறது. இப்போ நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன், சரிங்களா சார்? நான் ஒரு விவசாயி. நான் வந்து இன்றைக்கி கூட காலையில் மாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி இந்த டீச்சரை வெளியிடணும்னு வந்தேன். ஸோ நான் அதை கும்பிட்டுட்டு தான் வரேன். என்னுடைய விஷயம், நான் வந்து மாடை தெய்வமாக வணங்குறாங்க. இந்த மாட்டை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமாவில் நீண்ட நாட்களாக ஒரு காட்சியை காட்டுவோம். ட்ரிங்க் பண்ணால், ஆல்கால் பண்ணால் ஒரு வில்லன் வரும்போதே தம் அடிச்சுட்டு வரணும், ஒரு வில்லன் வரும்போதே சரக்கு அடித்தா தான் ஒரு பெரிய வில்லன்ற ஒரு இது வந்து சினிமாவில் எக்ஸாகரேஷன், ஒரு விஷயத்த கற்பனையில் பெருசாக காட்டுறது. நான் இந்த விஷயத்தில் இதில் சினிமா வரக்கூடிய போலி வில்லனுகளையோ, சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஒரு மாயையான நடிகர்களையோ அதில் காட்டல. நான் ஒரு வாழ்க்கை நடந்தக்கூடிய நிறைய கலெக்ஷனுடைய தொகுப்பு நான் இந்த படமாக பண்ணியிருக்கேன். இதில் நிறைய நிஜ சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதனால் இது நான் வந்து முழு காரணத்தையும் இந்த மாட்டுக்கறிக்கான விஷயத்தை சொல்லும் போதும், முழு காரணம் கதையும் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் மனசில் சொல்கிறேன். ஏன்னா முழு திரைக்கதையும் நான் சொல்கிறதுக்கு மனசு தயங்குது. அவ்வளோ இன்னைக்கு மாட்டு பொங்கல் சார், தெய்வம் வழிபடக்கூடியது மாடுகளில் சொல்லப்படுது, பாரம்பரியமான வளர்ப்பு வேறு அது. ஆமாம். இன்னைக்கு நீங்கள் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கீங்க, அந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. சொல்லுங்கள், பெண்களைன்னா அந்த மாட்டுக்கறி சாப்பிட்டா ஒரு தடவை தான் அடுத்து ஒரு கதை தெரியும்னு சொல்லி வந்துட்டு கொச்சையான வார்த்தையாகும். சரி, இதை விட கேவலமாகலாம் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? நான் யாரையும் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பலை. நிறைய சமூக படங்கள்ன்ற பேரில் நிறைய அவலங்களை நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பச்சை பச்சையான வார்த்தைகள், கொடுமையான ஒரு சமுதாய பிரிவுள்ள படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. பட் நான் இதை சமுதாயத்தை பிரிக்கிறதுக்காக எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தலை. சமுதாயத்தை இணைக்கிற படமாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ இதில் சில குறிப்பிட்ட நபர் தப்பு செய்கிறாருன்னா, தப்பு செய்கிறத சுட்டி காட்ட நான் ஆழமாக சுட்டி காட்டியிருக்கிறேன். ஸோ அதுதான் சொன்னேனே, நான் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து இருக்கு. என் பார்வையில் நான் இது ஒரு போலியாக வச்சுட்டேன், சினிமாவாக பாருங்கள், சினிமா வேறு வாழ்க்கை வேறு, இது ரெண்டையும் எடுத்துக்காதீங்க, நான் அப்படிலாம் சொல்லி தப்பிக்க விரும்பலை. நான் சொன்னது போலியான மனிதர்கள், அது நிஜமாக தோழிச்சு காட்டியிருக்கேன் இந்த படத்தில். அதனால் நீங்கள் படம் பார்த்தா சூப்பராக இருக்குன்னு இப்போ அவருக்கு சார்கிட்ட சொன்னாங்க. இதில் ஒரு காட்சி, இப்போ டீசர் காட்சியில் பார்த்தீங்கன்னாக்க ஓசிகா அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் படிக்கிறது. இந்த ஓசிகா என்பது ஒரு ஜாதி கட்சியோட குறிப்பிட கட்சியை எடுத்துக்கலாமா? அது எந்த மாதிரி நீங்கள் அந்த படத்தை கதையாக வச்சுருக்கீங்க? ஒரு எழுத்து மாறுதுங்களா? இல்லை இல்லைங்க, உங்களுக்கு தவறாப்படுதுங்களா? இல்லை
இல்லை தவறாப்படுது. இந்த சமூகத்தில் வந்து அதனால ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுமா அந்த படத்துக்கு, இல்லை இது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. சார் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க, ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நிறைய பேர் வச்சோம் சரிங்களா. ஒரு பேர் வச்சோம். ஏமாக்கான்னு வச்சேன் ஃபஸ்ட்டு. இப்படி வச்சா அது ஒரு கட்சி இருக்குது, இப்படி எல்லா கட்சி இருக்குது. அதுக்கு ஒரு நிறம் வச்சா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சி இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணாத கலர் கொடியும் இல்லை. ஊர் முழுக்க பல கட்சி பல கொடி இருக்குது. அப்புறம் நாங்கள் நிறைய நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் இந்த கேரக்டரு, கதையில் இருக்கக்கூடிய கேரக்டருங்க எப்படி சொல்கிறது, அந்த ஓசிக்கான்னு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஓசிலேயே வாழ்கிற தன்மை இல்லை உங்களுக்கு புரியுது இல்லையா. அது இந்த கேரக்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும். அது வந்து உங்களுக்கு அப்படிப்பட்டது. அது நான் அந்த எண்ணத்தில் நான் வைக்கல. பட் இது நீங்கள் இந்த ஓசிக்காங்கிறது ஓசி அதான் அர்த்தம். அதுதான் ஓசி சோறு, ஓசி சோறு சாப்பிட்டு வளர்க்குற கட்சி அப்படின்னு சொல்லாமல். ஆமாங்க, ஆமாம் சார். அடுத்தவங்க பணத்தை ஆட்டை போடுறது, அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வச்சு நடத்துகிற ஒரு குரூப். அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால அதை கதை. ஆமாம்மா, அதை தோலுரிக்கிறது தான் நம்ம வேலை. இந்த படத்தில் வந்து ஒரு குடும்பத்தை மட்டும்